இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஸ்டோரி இல்லைங்க, உண்மையான கதையை சொல்ல போகிறேன். இந்த கதையில் நம்ம ஒரு இங்கிலீஷ் ஃபேமிலியை பார்க்க போகிறோம். அவங்க தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு ரொம்ப லாங் ட்ரிப் மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு கூடவே தன்னுடைய நாயும் கூட்டிகிட்டு ட்ரிப் கிளம்புறாங்க. 4000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போயிட்டாங்க. போகிற வழிகளில் இடங்களை சுற்றி பார்க்குறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. இருந்துட்டு ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட நாய்க்குட்டியை மிஸ் பண்ணிட்டு அங்கே வந்து நாயை தேடி பார்க்குறாங்க, கிடைக்கவே இல்லை. அதனால் நியூஸ் பேப்பரில் ஆட் தர்றாங்க, அப்பவும் கிடைக்கல. ரொம்ப சோகமாக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அந்த நாய் தன்னோட ஓனரை தேடிட்டே இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது ஒரு முடிவு எடுத்துச்சு. எப்படியாவது தன்னோட ஓனரை கண்டுபிடிச்சி போயிடணும் அப்படின்னு யோசிச்சு அதோட மோப்ப சக்தியால் அது தினமும் நடந்து அது கால் புண்ணாக வரைக்கும் நடந்து போயிட்டே இருக்குங்க. ஒரு சமயத்தில் அதோட கால்கள் ரொம்ப தேஞ்சு எலும்பு புண்ணாகி ரொம்ப கஷ்டப்படுது. அப்படி கஷ்டப்படுறப்ப அந்த இடத்துல இருக்கிற ஒரு மனிதர் அவருக்கு அந்த நாய்க்கு பத்து போட்டு அந்த நாயை வந்து ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி விடுறாரு. அந்த நாய் ரெடியானதுக்கு அப்புறமும் நிற்கலங்க. அந்த நாய் போகிற வழியில் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு 4000 மைல்கள் நடந்தே போகுது. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், அப்படியே 6 மாதம் ஆச்சு. கடைசியாக 6 மாதம் முடிவில் அந்த நாய்க்குட்டி சொந்த ஊருக்கு போய் தன்னோட ஓனரை பார்த்துருச்சுங்க. இதை கதையை கேட்டால் உங்களுக்கு கூஸ்பம்ஸ் வரலையா? ஏன்னா மனிதனை விட நாய்க்குட்டி எவ்வளோ கடவுள் வந்து சிம்பிளாக தான் படைச்சிருக்காரு. அதுவும் நல்ல பிராணி தான். ஆனால் மனிதனுக்கு பேச முடியும், வழி கேட்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அந்த நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா பேச முடியாது, எதுவுமே தெரியாது, அறிவு படிக்க முடியாது. அது என்ன பண்ணுறது, அதோட மோபசத்தை யூஸ் பண்ணிட்டு அதை அவங்கள ஓனர்ஸை தேடிட்டு 6 மாதம் காலம் நடந்து போய் வந்து சேர்ந்துருச்சுங்க. அதாங்க, ஒரு நாய்க்குட்டி ஒரு எய்ம் வச்சு ஃபோக்கஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது பேச முடியாமல் எதுவும் எழுத படிக்க தெரியாமையே 6 மாதம் கழித்து அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா, மனிதர்கள் நம்ம ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக அந்த எய்மை நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரி எஃபோர்ட் போட்டு பாடுபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த எய்மாக இருந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது நாய்க்குட்டி ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.